ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2011 ஹிருத்திக் ரோஷன் நடித்து வெளியான ஜிந்தகி நா மிலேகி தோபாரா. IMDbல 8.2 ரேட்டிங் வச்சிருக்கிற இந்த படம் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் இந்த படத்தோட 3 முக்கியமான கேரக்டர்ஸில் ஒருத்தரான கபீர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நட்டாஷாவுக்கு ஒரு ரிங்கை கொடுத்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நட்டாஷாவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கான டேட் ஃபிக்ஸ் ஆகி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. கபீர், அர்ஜுன், இம்ரான் 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கபீர் தன்னோட மேரேஜ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பேச்சுலர் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிருக்காரு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் 3 வாரத்துக்கு ஸ்பெயின்ல ஒரு ரோட் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரிப்ல இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்ல முடியாதுன்னு சொல்லாம 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஐடியா கபீரோட தான். அர்ஜுன் ஃபாரின்ல ஸ்டாக் புரோக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பிஸியானவர். அவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கிறதுக்காக இந்த ட்ரிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒத்துட்டு இருக்காரு. அர்ஜுன் இவ்ளோ பிஸியா எப்ப பார்த்தாலும் வேலைன்னு பர்சனலா கொஞ்சம் கூட டைம் ஒதுக்க. அதனால அடிக்கடி இவருக்கும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். கடைசியா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவரோட பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட கமிட் ஆயிட்டாங்க. அர்ஜுனுக்கு இது ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. ஸோ சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிற அர்ஜுன் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்லையும் இந்த ட்ரிப்புக்கு போலான்னு முடிவு பண்றாரு. இம்ரான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது இம்ரானோட பயாலஜிக்கல் ஃபாதர் சல்மான் இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் இம்ரானோட அம்மா ஃபைசல்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஃபைசல் இம்ரானை தன்னோட சொந்த மகனா நினைச்சு வளர்த்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட உண்மையான அப்பா ஃபைசல் இல்ல சல்மானுங்கிற விஷயமே இம்ரானுக்கு தெரிய வந்தது. சல்மான் ஸ்பெயின்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் மீட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவோட தான் இம்ரான் இருக்காரு. இம்ரான் அவரோட அப்பா சல்மானை மீட் பண்ண போறது அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவருக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இருந்ததில்ல. இத்தனை வருஷத்துல உனக்கு ஒரு போன் கால் கூட பண்ணி பேசினதில்ல. நீ அவரை போய் பாக்குற அளவுக்கு அவர் ஒர்த் இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா அப்படி சொன்னாலும் இம்ரானுக்கு அவரோட அப்பாவான சல்மானை மீட் பண்ணணும்னு அவரோட உள் மனசுல சொல்லிட்டே இருக்கு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ண டேட்ல 3 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பெயின் வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க ஸ்பெயின்ல வேற மூலையில இருக்கிற 3 இடங்களை விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் இவங்க 3 பேரும் கார்ல ஒரு ரோட் ட்ரிப்பா தான் போறாங்க. ஸ்பெயின்ல ஒரு காரை புக் பண்ணி 3 பேரும் டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுன் ரொம்ப பிஸியா இருக்கனால டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஏகப்பட்ட அபிஷியல் கால்ஸ் வருது. அப்பப்ப காரை நிப்பாட்டி வீடியோ கால்ஸ் கூட பேசுறாரு. கபீரும் இம்ரானும் அவரை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாம சும்மா அர்ஜுன் கால் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எரிச்சல் ஆகுறாங்க. இம்ரான் ஒரு படி மேல போய் விளையாட்டுத்தனமா அர்ஜுனோட போனை பிடிங்கி வெளியே போட்டுறாரு. அர்ஜுன் செம்ம டென்ஷன் ஆகி காரை ஸ்டாப் பண்ணிட்டு இம்ரான் கூட சண்டை போடுறாரு. இன்ஃபேக்ட் அர்ஜுனுக்கு ஏற்கனவே இம்ரான் மேல ஒரு கோவம் இருக்கு. பேசிக்காவே இம்ரான் ஒரு பிளே பாய். 4 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இம்ரான் அஃபேர் வச்சிருந்தாரு. சோ அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அர்ஜுனை கழட்டி விட்டுட்டு இம்ரான் கூட கமிட் ஆனாங்க. கடைசியில அவங்க இம்ரானையும் கழட்டி விட்டு போனது வேற கதை. அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு தான் இப்ப எல்லாரும் ட்ரிப் வந்திருக்காங்க. இம்ரான் போனை தூக்கி எரிஞ்சதும் அர்ஜுன் பழைய விஷயத்த பேசி இம்ரான் கூட ஆர்கியூ பண்றாரு. நடந்த தப்புக்கு இம்ரான் சாரி கேட்கிறாரு. இருந்தாலும் அர்ஜுன் அமைதியாகல. கபீர் தான் 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்துறாரு. மறுபடியும் ட்ரிப் கண்டினியூ ஆகுது. இந்த ட்ரிப்ல இவங்க பிளான் பண்ணபடி ஃபர்ஸ்ட் கோஸ்டா பிராவாங்கிற ஒரு ரீஜனை ரீச் பண்றாங்க. இவங்க பீச்ல இருக்கும்போது அங்க லைலான்னு ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் லேடிய பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் அர்ஜுன் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாரு. ஆனா இம்ரான் அவங்கள்ட்ட போய் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்படியே ஈவினிங் டின்னர் போலாமான்னு கேட்க, இல்ல எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த ட்ரிப்ல இவங்க பிளான் பண்ணபடி இந்த ஏரியாவில் கபீர் ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிருக்காரு. அதுதான் டீப் சி டைவிங். அதுல முடியாதுன்னு சொல்லாம 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அர்ஜுனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அதோட அவருக்கு தண்ணினாலே கொஞ்சம் பயம். அதனால அவர் முடியாதுன்னு சொல்ல, ஆனா ப்ராப்பர் ட்ரைனிங்கோட இன்ஸ்ட்ரக்டர் ஹெல்ப்போட ரொம்ப சேஃபா தான் இதை பண்ண போறோம். சோ பயப்பட தேவையில்லைன்னு கபீர் அவரை சம்மதிக்க வைக்கிறாரு. இவங்களுக்கு டைவிங் இன்ஸ்ட்ரக்டரா லைலா தான் வராங்க. அவங்கள பார்த்து இந்த 3 பேரும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. லைலா 3 பேருக்கும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுனுக்கு தண்ணியில இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கறனால லைலா அவருக்காக கொஞ்சம் கேர் எடுத்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ட்ரைனிங் முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு 3 ஃப்ரெண்ட்ஸும் லைலா கூட டின்னர்ல மீட் பண்றாங்க. லைலா இந்த 3 பேர் பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள பத்தியும் சொல்றாங்க. அடுத்த நாள் இந்த 4 பேரும் சீ டைவிங் பண்ண கடலுக்குள்ள ஆழமான இடத்துக்கு போறாங்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சீ டைவிங் பண்றாங்க. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி பயம் இல்லாம தண்ணிக்குள்ள நீந்தி போறாரு. அதுவும் லைலா ஹெல்ப்போட. அவருக்கு இது ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த சீ டைவிங் ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கு. இந்த சீ டைவிங்னால அர்ஜுனுக்கு தண்ணியால ஏற்படுற பயம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு லைலாவை இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் டின்னருக்காக அவங்க ரூமுக்கு இன்வைட் பண்றாங்க. கபீர் நட்டாஷா கிட்ட வீடியோ கால் பேசும்போது இவங்க கூட லைலா இருக்கிறத தெரிஞ்சுக்கிற நட்டாஷா, ஒரு பொண்ணுக்கு உங்க ரூம்ல என்ன வேலைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அர்ஜுன் லைலா கிட்ட இன்னைக்கு சீ டைவிங் ரொம்ப அமேசிங்கா இருந்ததுன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றாரு. அடுத்த நாள் வேற ஒரு சிட்டில நடக்க போற டொமேட்டோ ஃபெஸ்டிவலுக்கு போக போறதா சொல்ற லைலா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க கூட அங்க வர சொல்லி இன்வைட் பண்றாங்க. லைலா கூட அந்த ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு 3 ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணி அடுத்த நாள் 4 பேரும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இம்ரான் அடிக்கடி
அடிக்கடி லைலாட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்காரு. அர்ஜுனுக்கு இதை பார்த்து கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அவர் இம்ரான் மேல செமையா கடுப்பாகிறாரு. நட்டாஷா அடிக்கடி கபீருக்கு கால் பண்ணி இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து எங்கெல்லாம் போக போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிடுறாங்க. அங்க லைலாவோட ஃப்ரெண்டு நூரியான்னு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. எல்லாரும் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. டொமேட்டோ ஃபெஸ்டிவல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தக்காளி எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த 5 பேரும் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு செமையா என்ஜாய் பண்றாங்க. இம்ரானுக்கு இப்ப லைலாவோட ஃப்ரெண்டு நூரியாவை ரொம்ப பிடிச்சி போகவும் அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நூரியா இம்ரான் இந்த 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் கிரியேட் ஆகுது. ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவங்க ஃபெஸ்டிவல் முடிச்சு ரூமுக்கு போகும்போது சர்ப்ரைசிங்கா நட்டாஷா இவங்களுக்கு முன்னாடியே அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லைலா இவங்க கூட இருக்கிறதால கபீர் மேல சந்தேகப்பட்டு அவரை வாட்ச் பண்ண தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்தது தெரியாம விளையாட்டுத்தனமா கபீர் லைலாவை அலேக்கா தூக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள வரதை பார்த்து நட்டாஷா செம்ம ஷாக் ஆகுறாங்க. நட்டாஷாவை பார்த்து கபீரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷாக் ஆகுறாங்க. முன்னாடி லைலா மட்டும் இருக்கிறதா சொன்னாங்க. இப்ப நூரியான்னு இன்னொரு பொண்ணு வேற. தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நட்டாஷா கபீர் கூட ஆர்கியூ பண்றாங்க. கபீர் என்னதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நட்டாஷா கேட்கற மாதிரி தெரியல. இதனால இந்த 2 பேருக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகுது. அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு அர்ஜுனும் லைலாவும் பேசிட்டு சின்னதா ஒரு வாக் போறாங்க. அதே நேரம் இம்ரான் நூரியா கூட ரூம்ல இன்டிமெண்டா இருக்காரு. அர்ஜுன் லைலா 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கபீருக்கும் நட்டாஷாவுக்கும் இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இவங்க ட்ரிப்ல பிளான் பண்ணபடி அடுத்த சிட்டிக்கு போக கிளம்புறாங்க. அர்ஜுனுக்கும் லைலாவுக்கும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மனசு இல்லாத மாதிரி தெரியுது. இம்ரானுக்கு கூட நூரியா விட்டு பிரிய மனசு இல்ல. நட்டாஷா இந்த 3 பேர் கூடயும் கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் லைலா அர்ஜுனே நினைச்சிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் லைலாவே நினைச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு முடிவெடுக்கிற லைலா உடனே அவங்க ஃப்ரெண்டோட பைக்கை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோட காரை ஃபாலோ பண்ணி போய் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. லைலாவை பாக்குற அர்ஜுன் என்ன விஷயம்னு கேட்கும்போது லைலா அவரை கிஸ் பண்ணிட்டு அர்ஜுன் அவங்க லவ் பண்றதா சொல்றாங்க. அர்ஜுன் அவங்க லவ்வை ஏத்துக்கிறாரு. உங்க ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைலா கிளம்புறாங்க. இவங்க ட்ரிப் கண்டினியூ ஆகுது. இப்ப அர்ஜுன் ஃபுல்லா லவ் முடுக்கு போயிட்டாரு. நட்டாஷாவுக்கும் இப்ப கபீர் மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல. கபீருக்கும் லைலாவுக்கும் ஏதாவது அஃபேர் இருக்குமோன்னு அவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப லைலா அர்ஜுனை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க எப்பவும் போல நார்மல் ஆயிட்டாங்க. அதோட நட்டாஷா அவங்களோட இன்டீரியர் டிசைனர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. கபீருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இன்டீரியர் டிசைனிங்ல பெருசா வரணுங்கிறதா நட்டாஷாவோட பெரிய ட்ரீமா இருந்தது. அதோட அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட ஆர்டரும் கிடைச்சிருக்கு. அப்புறம் வேலையை விட்டேன்னு கேட்டதுக்கு அது அப்போ இப்ப எல்லாமே மாறிடுச்சு. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு ஹனிமூன் போகணும், நம்ம வீட்டை செட் பண்ணணும். இதுக்கே 1 வருஷம் ஆயிடும். அப்புறம் நீ உன்னோட ப்ராஜெக்ட்காக ஃபாரின் போக போற. நான் உன் கூடவே இருக்கணும்ல. அதனாலதான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு அவங்க சொல்றாங்க. கபீருக்கு ஒரே ஏமாற்றமா இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் நட்டாஷா ரிட்டர்ன் ஃபிளைட் புக் பண்ணிருக்காங்க. சோ அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்டை டிராப் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. நட்டாஷா கிளம்பினதுக்கு அப்புறம் தான் கபீர் கொஞ்சம் நார்மல் மூடிக்கே திரும்புறாரு. இருந்தாலும் கபீர் ஏதோ மூட் அவுட்ல இருக்க மாதிரி தெரியுது. இவங்க கார்லயே டிராவல் பண்ணி அடுத்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இவங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போற அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் என்னன்னா ஸ்கை டைவிங். முன்னாடி கபீர் சி டைவிங் சூஸ் பண்ணிருப்பாரு. அந்த அட்வென்ச்சர்ல அர்ஜுனுக்கு தண்ணியில இருந்த பயத்துல இருந்து அவர் வெளியே வந்திருப்பாரு. அதே மாதிரி அர்ஜுன் இப்போ ஸ்கை டைவிங் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இம்ரானுக்கு ஹைட்னாலே ரொம்ப பயம். இருந்தாலும் வேற வழியில இந்த 3 பேரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஸ்கை டைவிங் ட்ரைனர் இவங்களுக்கு பேசிக்கான விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்றாரு. காத்துல எப்படி மிதக்கிறது, பேராஷூட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கத்துக்கிறாங்க. ஆனாலும் இம்ரானுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு ஸ்கை டைவிங் பண்ண ரெடி ஆகுறாங்க. 3 பேரும் பிளைன்ல ரொம்ப உயரமான இடத்துல இருந்து பேராஷூட்டோட அடுத்தடுத்து ஜம்ப் பண்றாங்க. இம்ரான் ரொம்ப பயந்துகிட்டே கடைசியா ஜம்ப் பண்றாரு. அவருக்கு முதல்ல பதட்டமா இருந்தாலும் போக போக சரியாயிடுறாரு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் நடுவானத்துல ஒன்னா கை கோத்துக்கிட்டு மிதக்குறாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கினதும் பேராஷூட்டை ஓபன் பண்ணி சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. 3 பேருக்கும் இது இன்னொரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இம்ரான் ரொம்ப பெருசா சாதிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு 3 பேரும் ஒரு பாருக்கு போய் அங்க பாட்டு டான்ஸ்னு என்ஜாய் பண்றாங்க. நல்லா குடிச்சிட்டு போதையில ஒரு ஆள் கிட்ட பிராங்க் பண்ண போக அவரு கடுப்பாயி கபீர் அடிச்சிடறாரு. இதனால பார்ல சின்னதா ஒரு அடிதடி. போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. இவங்களை பெயில் எடுக்கிறதுக்காக லைலாவுக்கும் நூரியாவுக்கும் கால் பண்ணா லைனே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் இம்ரான் சல்மான் ஹபீப்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இங்க ஸ்பெயின்ல இருக்காரு. அவருக்கு கால் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் சம்பந்தமே இல்லாம நம்மள எதுக்கு பெயில் எடுக்கணும்னு கேட்கும்போது அவர் தான் என்னோட அப்பான்னு இம்ரான் சொன்னதும் மத்த 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இம்ரானும் சல்மான் ஹபீபோட நம்பருக்கு கால் பண்ணி தான் யாருங்கிற விஷயத்த சொல்லி சிச்சுவேஷனை சொல்றாரு. கால் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா கதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல இம்ரானோட அப்பா சல்மான் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்களை பெயில் எடுக்கிறாரு. 3 பேரையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இம்ரானோட அப்பாவும் இம்ரானும் பேசும்போது அவர் அப்பா என்ன சொல்றாருன்னா, நானும் உங்க அம்மாவும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, ஃபேமிலி, குழந்தை பெத்துக்கிறது இது மாதிரி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விருப்பமே இல்ல. ஆனா உங்க அம்மா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா. கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஃபேமிலியா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா. அவ பிரெக்னென்ட் ஆனதும் அபார்ஷன் பண்ணிக்க சொன்னேன். ஆனா அவ கேட்கல. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய வேண்டியதா போயிடுச்சு. நான் அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. உங்களை பத்தி எனக்கு 1 வருஷமா தான் தெரியும். எனக்கே உங்களை மீட் பண்ணணும், பேசணும்னு தோணுச்சு. ஆனா இத்தனை வருஷமா
வருஷமா என்னை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை கூட என் ஞாபகம் உங்களுக்கு வரலையா? என்ன பார்க்கணும் பேசணும்னு உங்களுக்கு தோணலையான்னு இம்ரான் கேட்கும்போது இல்ல தோணல, எனக்கு தனிமையில இருக்கதான் பிடிச்சிருக்கு. உன்னை இத்தனை வருஷமா கான்டாக்ட் பண்ணாம இருந்ததுக்கு சாரின்னு அவர் சொல்றாரு. இம்ரானோட அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு தன்னோட மகனை பார்த்து பேசுறோங்கிற ஃபீலே அவர்கிட்ட தெரியல. ஏதோ மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி ஒரு எமோஷனே இல்லாம பேசுறாரு. இம்ரானுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. இவரை போய் அப்பான்னு பார்க்க வந்தோமே நினைச்சு கண் கலங்குறாரு. அதுக்கு மேல எதுவும் பேசாம அழுதுகிட்டே அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. 3 ஃப்ரெண்ட்ஸும் டிராவல கண்டினியூ பண்றாங்க. இம்ரான் மட்டும் ரொம்ப மூட் அவுட்டாவே இருக்காரு. நைட்டு வழியிலே ஒரு இடத்துல கேம்ப் போட்டு ஸ்டே பண்றாங்க. காலையில டிராவல கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி அர்ஜுனோட கேர்ள் ஃபிரெண்ட் விஷயத்துல தான் செஞ்ச தப்புக்கு இம்ரான் அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறாரு. நட்டாஷா கபீருக்கு வீடியோ கால் பண்ணி பேசும்போது மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா கபீர் முகத்துல சந்தோஷமே இல்ல. கபீர் நட்டாஷா ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒன்னு தப்பா இருக்க மாதிரி இருக்கு. நட்டாஷாவை ப்ரப்போஸ் பண்ண விஷயத்துல ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கபீரும் நட்டாஷாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கபீர் அம்மாவோட பர்த்டே பார்ட்டில கபீர் அவங்க அம்மாவுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு மோதிரம் வாங்கியிருப்பாரு. அதை ஜஸ்ட் நட்டாஷாவை கூப்பிட்டு நல்லா இருக்கான்னு கேட்க காட்டிருப்பாரு. ஆனா அவங்க கபீர் தனக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் எக்ஸைட் ஆகி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கபீருக்கு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் நட்டாஷாவை தனியா கூட்டிட்டு போய் இந்த ரிங் ஆக்சுவலா உனக்கானதே இல்ல, அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்க தான் வாங்கியிருந்தேன், ஜஸ்ட் உன்ட்ட நல்லா இருக்கான்னு காட்டினேன், ஆனா அதுக்குள்ள நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்செட் ஆயிடுறாங்க. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கலையான்னு கேட்டதுக்கு லவ் பண்றது உண்மைதான், ஆனா நான் கல்யாணத்துக்கு இன்னும் ரெடி ஆகல, எனக்கு டைம் வேணும்னு கபீர் சொல்லியிருப்பாரு. ஆனா நட்டாஷா ரொம்ப ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த வேற வழி இல்லாம கபீரும் அதே மோதிரத்தை வச்சு ஒரு வாட்டி மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. சோ இதான் நடந்தது. இதை நினைச்சு கபீர் அவசரப்பட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஸ்பெயின்ல இவங்களோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணி ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் காலையில விடியும் போது சர்ப்ரைசிங்கா லைலா அங்க வந்து நிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு செம சர்ப்ரைசிங்கா இருக்கு. இம்ரான் தான் இவங்க ஸ்டே பண்ணிருக்கிற இடத்த லைலாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. லைலாவும் அர்ஜுனை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த 4 பேரும் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த ஃபெஸ்டிவல்ல புல் ரன் நடக்குது. அதாவது பெரிய பெரிய காலமாடுகளை தெருவுல ஓட விட்டு அது கூடவே நிறைய பேர் ஓடி வருவாங்கல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இதுதான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போற அடுத்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். இதை செலக்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, இம்ரான் தான். அர்ஜுனுக்கும் கபீருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது இன்னையோட எங்களை முடிச்சிடலான்னு பாக்குறியா, இது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமான்னு கேட்க நாம இதுக்கு முன்னாடி செஞ்சதும் ஆபத்தானதான், இது இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்னு இம்ரான் சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதுல நம்ம உயிர் பழப்பமாங்கிறதே சந்தேகம்னு ஃப்ரெண்ட் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்தாலும் வரலனாலும் நாளைக்கு நான் அதுல கலந்துக்க தான் போறேன்னு இம்ரான் சொல்றாரு. 4 பேரும் ரெஸ்டாரண்ட் போறாங்க. அப்போ கபீர் கொஞ்சம் மூடோட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவர் கல்யாண விஷயத்துல கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நான் நட்டாஷாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ வேற மாதிரி இருந்தா, ரொம்ப டேலண்டடா இண்டிபெண்டா இருந்தா, அவளோட வேலையை ரொம்ப நேசிச்சா, ஆம்பிஷியஸா இருந்தா, நிறைய ப்ரொடக்டிவான ட்ரீம்ஸோட இருந்தா. ஆனா இப்ப அப்படியே மாறிட்டா, என் மேல ரொம்ப பொசசிவ் ஆயிட்டா, வேலையை விட்டுட்டா, ட்ரீம்ஸை விட்டுட்டா, என்னோட உலகம் தான் அவளோட உலகம்னு சொல்றா, கல்யாணம் வேணும் தான் ஆனா அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு கபீர் சொல்றாரு. சரி உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா நட்டாஷாட்ட சொல்லிடு, எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, அம்மா அப்பாக்கும் தெரிஞ்சிருச்சு, இன்விடேஷன் வரைக்கும் போயாச்சுங்கிற கட்டாயத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, இது உன்னோட வாழ்க்கை விஷயம், நீ சொல்லிடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா கபீரால உடனே ஒரு முடிவெடுக்க முடியல, ஒரே யோசனையாவே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ரூம்ல இம்ரான் அவர் அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. எதுக்காக எங்க அப்பா பத்தி இவ்வளவு வருஷமா என்கிட்ட மறைச்சிங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேமா, நீங்க செஞ்சது சரிதான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சாரி கேக்குறாரு. கபீர் நட்டாஷா விஷயத்தை பத்தி யோசனையில இருக்காரு. அடுத்த நாளும் அந்த புல் ரன் ஃபெஸ்டிவல் நடக்குது. 3 பேரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற முடிவோட கிளம்புறாங்க. எல்லாரும் கூடயும் கூட்டத்தோட கூட்டமா இவங்க ரெடியா நிக்கிறாங்க. எப்படி ஓடணும்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. நான் மட்டும் இதுல செத்துட்டேன்னா பேயா வந்து உன்னை கொல்லுவேன்னு அர்ஜுன் இம்ரான்ட்ட சொல்ல, ஏன்டா சாவறத பத்தி பேசுற, வாழ்றத பத்தி பேசுவோம், ஒருவேளை இதுல பொழைச்சி வந்துட்டா என்ன பண்ண போறோன்னு ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம்னு இம்ரான் சொல்ல, அதுவும் சரிதான்னு சொல்லி 3 பேரும் ஆளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இதுல பொழைச்சி வந்துட்டா நான் ரொம்ப நாளா எழுதிட்டு இருந்த கவிதையை பப்ளிஷ் பண்றேன்னு இம்ரான் சொல்றாரு. அர்ஜுனும் நான் பொழைச்சி வந்துட்டா லைலாவை கல்யாணம் பண்ணிக்க மொராக்கோ போவான்னு சொல்றாரு. நான் ஒரு வேளை பொழைச்சி வந்துட்டா நட்டாஷாட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன்னு கபீர் சொல்ல, அந்த டைம்ல புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது. காலமாடுங்களை திறந்து விட்டதும் எல்லாம் இவங்களை நோக்கி ஓடி வருது. இவங்க 3 பேரும் கூட்டத்தோடு சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 3 பேரும் மாடுங்களை பார்த்து பயந்து பாதை விட்டு விலகி ஓரமா ஒதுங்கிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த பயத்தை எதிர்கொள்ளணும், பயத்துல இருந்து வெளியே வரணும், இதுல ஜெயிச்சே ஆகும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் இன்னும் நிறைய காலமாடுங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு. உடனே 3 பேரும் மறுபடியும் உள்ள பூந்து காளைங்களுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் விடாம ஓடி சக்சஸ்ஃபுல்லா ஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. கட் பண்ணா மொராக்கோல அர்ஜுனுக்கும் லைலாவுக்கும் மேரேஜ் நடக்குது. அதுல கபீர், இம்ரான், நூரியா, நட்டாஷான்னு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கபீர் ப்ராமிஸ் பண்ணபடி நட்டாஷாட்ட தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லி புரிய வச்சு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. நட்டாஷா இப்போ வேற ஒருத்தர் கூட கமிட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் நட்டாஷா கபீர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இம்ரானும் இப்ப நூரியா கூட கமிட் ஆயிட்டாரு. இந்த ஒரு ஹாப்பி மூமெண்டோட இதோட இந்த படம் முடியுது.